முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர் சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். இயேசுவை போலவே பிரதிபலிக்கிறாரே, இயேசுவை போலவே மன்னியும் என்று சொல்லுகிறாரே. மேல கல்லறி விழுகிறது, அவனை நிர்வாணப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு, இயேசுவே என்னை காண்கிற தெய்வமே, இவர்கள் மேல இந்த பாவத்தை சுமத்தாதிரும். இது இயேசு ஜெபம் பண்ண ஜெபம் அல்லவா? பேதைகளை ஞானியாக்குறவர் அவர்தான். பேதைகளை ஞானியாக்குவார். அல்லேலூயா. ஞானி ஞானின்னு சொல்றானே, அந்த ஞானிகளை பைத்தியமாக்கிடுவார், பைத்தியங்களை ஞானியோ ஞானவானாக்கிடுவார். உலகம் உங்களை பைத்தியம் பைத்தியம்னு சொல்லலாம், இல்ல, அவங்க தான் பைத்தியம், நீங்க ஞானவான்கள். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ராஜா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணை பொழிகிறீர். புது பலன் தருகிறீர், புது எண்ணை பொழிகிறீர். கைகளை உயர்த்தி கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். எங்களை கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா நீங்க போதும் ஏசப்பா, ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா உன் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். பாடுங்க. சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. கையை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா,
கைகளை உயர்த்தி நீங்க போதும் ஒரு 100 முறை சொல்லுங்க, இயேசு எனக்கு போதும் சொல்லுங்க. உங்க நாவெல்லாம் சொல்லட்டும், இயேசு எனக்கு போதும், என் பிள்ளைய வளர்க்க இயேசு போதும், எங்க கணவனாரை காப்பாத்த இயேசு போதும், என் மனைவியை காப்பாத்த இயேசு போதும், என் பிள்ளையை ஜெயிக்க வைக்க இயேசு போதும். இயேசுவே இயேசுவே சொல்லுங்க. சபை சொல்லட்டும், கத்தி கத்தி சொல்லட்டும், இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே, என்னை குணமாக்க நீங்க போதும்பா. எனக்கு வைத்தியரா இருக்கீங்கப்பா. அப்பா நீங்க தான் எனக்கு வைத்தியர். கர்த்தருடைய மகிமை அப்படி இறங்கி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கு இங்கு உலாவுகிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படி, உனக்கு திறந்த வாசலை வைக்கும்படி, நீ பட்ட கடனை அடைக்கும்படி, உன் நோயை உன்னை விட்டு நீக்கும்படி இயேசு உன் கையை பிடிச்சு உன் கூடையே பிரசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். கை தட்டி ஊட அங்கிட்டு அங்கிட்டு உலாவி கொண்டிருக்கிறார். இங்கிட்டு அங்கிட்டு ஊட ஊட உறாவுகிறார். என் மகனை தைரியப்படு, என் மகனை தைரியப்படு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிசாசுக்கு பயப்படாத, கடனுக்கு பயப்படாத, பிரச்சனைக்கு பயப்படாத, எல்லாவற்றையும் நீ ஜெயித்துக் கொள்வ. முகம் பிரகாசமான முகத்தை நான் பார்க்கிறேன். ஒரு வெண் மேகத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி அந்த இயேசு மகாராஜாவை, உயிரோடு இருக்கிற ராஜாவை, நமக்கு நல்ல சந்ததி கொடுத்த ராஜாவை, நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் செல்வம் வாகனம் வீடு கார் பங்களா கொடுத்த அந்த ராஜாதி ராஜாவை, இந்த பூமியில நம்மளை நீதிமானாய் வைத்து ஊழியக்காரனாய் வைத்து பரிசுத்தமானாய் வைத்திருக்கிற இயேசுவை கைகளை உயர்த்தி நான் சொல்ல வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். இயேசுவை வாழ்த்தணும், வாழ்கன்னு சொல்லணும். அற்புதம் செய்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. ஆண்கள் ஆண்கள் பகுதியில் சத்தம் போட்டு சொல்லுங்க, அதிசயம் செய்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. தண்ணீரை திராட்சரசமாய் மாறின இயேசுவே வாழ்க வாழ்க. தண்ணீரிலே கலர் மனசுவையை கொடுத்த இயேசுவே வாழ்க வாழ்க. மணமகனை பெருமைப்படுத்தின இயேசுவே வாழ்க வாழ்க. நாலாம் ஜாமத்தில் கடல் மீது நடந்த இயேசுவே வாழ்க வாழ்க. சீசர்களை காப்பாற்றின இயேசுவே வாழ்க வாழ்க. ஆவேசம் என்று சொல்லும் போது நான் தான் பயப்படாதீங்கன்னு சொன்ன இயேசுவே வாழ்க வாழ்க. 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 ஜனங்களுக்கு போஷித்த இயேசுவே வாழ்க வாழ்க. 12 கூடையில மீதி எடுக்க செய்த இயேசுவே வாழ்க வாழ்க. 7 அப்ப சிறுமீனை ஆசீர்வதித்து 4000 பேர் சாப்பிட உதவி செய்த இயேசுவே வாழ்க வாழ்க. 7 கூட நிறைய மீதி எடுக்க செய்த இயேசுவே வாழ்க வாழ்க. எங்களை ஆசீர்வதிக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்த இயேசுவே வாழ்க வாழ்க. வியாதி இல்லாதபடி எங்களை காத்து கொண்ட இயேசுவே வாழ்க வாழ்க. எங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்த இயேசுவே வாழ்க வாழ்க. வழியும் சத்தியமும் ஜீவனுமான இயேசுவே வாழ்க வாழ்க. இந்த உலகத்துக்கு எங்களை மறைத்து வந்த இயேசுவே வாழ்க வாழ்க. மரணங்களுக்கு எங்களை மறைத்து கொண்ட இயேசுவே வாழ்க வாழ்க. ஆபத்துகளுக்கு ஆக்சிடென்ட்களுக்கு எங்களை மறைத்து கொண்ட இயேசுவே வாழ்க வாழ்க. மந்திரவாதியினுடைய கண்களுக்கும் பிசாசு கண்களுக்கும் எங்களை மறைத்து கொண்ட இயேசுவே வாழ்க வாழ்க. செய்வனைகளுக்கும் பில்லி சூனியங்களுக்கும் எங்களை மறைத்து கொண்ட இயேசுவே வாழ்க வாழ்க. எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவை ஆராதிப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தரே நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓரா ராரா ரீமா நான்தா எல்லாம் ஆவியில் நிறைந்து எல்லாம் அக்னியில
ஒரல ரபா சக்கன மகோத்தி அக்கத நகந்தர ரதலரா. இன்னும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாங்க வாங்க அப்பா வாங்க இயேசுவே வாங்க வாங்க. ஒரல ரபா சந்தன மௌதரதரதல ரபல 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 ரபா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. எல்லாம் குழுலாம் சத்தமா அப்பா என்ன முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா. சொல்லுங்க. உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாம காத்து கொள்ளும் ஐயா. கள்ளம் கபடு இல்லாம காத்து கொள்ளும் ஐயா. ஓ அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்ன முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஓ அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேனையா. ஓ கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. ஓஹோ அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே
ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருங்க, சாத்தம் தொட முடியாது. சொல்லிட்டீங்களா? என்னது சொல்லுங்க. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிச்சிருங்க, சாத்தான் உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. உங்க சிந்தைய ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, சிந்தைக்குள்ள சாத்தான் வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய பாட்டு ஒன்று பாட போறேன். 91ஆம் சங்கீதத்தை பாட்டா பாட போறேன். என் கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடணும். அவன் நல்ல சவுண்ட் எல்லாம் நல்லா வைப்பா. 91ஆம் சங்கீதம் சாத்தானை அழிக்கிற சங்கீதம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நம்மளை விலைக்கு காத்து கொள்ளுகிற ஒரு பட்டயம் அந்த சங்கீதம். ஆமா, எல்லாம் கைத்தட்டி எல்லாம் சிரிச்சுட்டு பாடணும். உன்னதமானவரே, உங்க மறைவில் நான் இருப்பேன். சர்வ வல்லவரே, உங்க நிழலில் நான் தங்குவேன். ஓ உன்னதமானவரே, உங்க மறைவில் நான் இருப்பேன். சர்வ வல்லவரே, உங்க நிழலில் நான் தங்குவேன். நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன். நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். உன்னதமானவரே, உங்க மறைவில் நான் இருப்பேன். சர்வ வல்லவரே, உங்க நிழலில் நான் தங்குவேன். ஒரு முறை உன்னதமானவரே, உங்க மறைவில் நான் இருப்பேன். சர்வ வல்லவரே, உங்க நிழலில் நான் தங்குவேன். நல்ல கை தட்டுங்க. உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டதா. உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டதா. பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் அணுகாது, தீங்கு என்னை தொடாது. பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் அணுகாது, தீங்கு என்னை தொடாது. அவர் சிறகுகளால் என்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். எல்லாரும் பாடுங்க. அவர் சிறகுகளால் என்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். அடுத்தடி போடு. வேடனின் கண்ணிக்கும் பாலாக்கும் நோய்க்கும் என்னை தப்புவிப்பாரே. வேடனின் கண்ணிக்கும் பாலாக்கும் நோய்க்கும் என்னை தப்புவித்தாரே.
சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் சென்னை கீழடைக்கலம் புகுவேன். இப்போ சொல்லுங்க. நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். தேவ பிரசனம் இறங்குறது. தூதர்களை ஏராளமாய் சபைகளை கொடுத்திருக்கிறார். தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒவ்வொரு நேரமும் தேவ பிரசன்னம் நிறைஞ்ச நேரம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவார். பாதம் கல்லில் மோதாத படிக்கு கைகளில் ஏந்திக் கொள்வார்கள். பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கைகளில் ஏந்திக் கொள்வார்கள். அவர் சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். அவர் சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவேன். நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். அல்லேலூயா. அவருக்கு நல்லா இல்லைங்க. திங்கக்கிழமை நைட்டு ஆட்டோ டக்கு வந்து உயிர் கிணத்துக்கடவு ஜிஹெச்சில் நைட்டு திங்கக்கிழமை 2 மணிக்கு வரும்போது ஆளே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் ப்ரைவேட்லேயும் ஆம்புலன்ஸ் பிடிச்சி பொள்ளாச்சியில் ஐஸ் பாரில் தண்ணா இருந்தாங்க. கோயம்புத்தூர் போக சொன்னாங்க. அங்கே போய் ஏஞ்சி பண்ண முடியாது, ரொம்ப துடிப்பு கம்மின்னு சொன்னாங்க. நான் பச்சநாயக்கிட்ட சொல்லி பிரபுதப் சார், பிலிப் சார் பண்ணாங்க. எந்த காயமும் இல்லாமல் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. நான் ரொம்ப வருஷமா எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும் கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு கடவுள் வந்து பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற அளவுக்கு என் தேவன் வந்து இன்னைக்கு காலத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதற்காக நன்றி. ஒரு வாரமா பிசாசின் பிடியில என்னை அமுத்தி போட்டுச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல இன்னைக்கு காலில் கூட வாமிட்டிங், என்னால எந்திரிக்கவே முடியல. இன்னைக்கு ஆலயத்துக்கு போவனா என்னன்னு கூட எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. படுத்திருந்தேன். இன்னைக்கு எனக்கு எப்படியாச்சும் நான் ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு முழு தைரியத்தோட விசுவாசத்தோட எந்திரிச்சு வர கடவுள் உதவி செஞ்சாரு. அதற்காக கோடான கோடி நன்றி. என் குடும்பத்துக்காக எல்லாம் ஜெபிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 7வது அதிகாரம் 55வது வசனத்திலிருந்து 60வது வசனம் வரைக்கும். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரைத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இப்போ 59 60 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அடுத்து வாசிங்க. அப்பொழுது எல்லாம் வாசிங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று இவர்கள் மேல் ஆண்டவரே
இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது என்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். கவனிங்க, இந்த செய்தியினுடைய தலைப்பு இயேசுவை போல மாறின ஸ்தேவான். வாயிட்டு சொல்லுங்க, இயேசுவை போலவே மாறின ஸ்தேவான். அருமையானவர்களே, ஸ்தேவான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன். கவனிக்கிறீங்களா? இவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன். அந்த முதல் அப்போஸ்தலர் சபையில் விசுவாசியா இணைகிறான். இவன் இணைகிறதுக்கு என்னன்னா, பந்தி விசாரிக்கிறதுக்காக இவனை தெரிந்து கொள்றாங்க. சீசர்கள் எல்லாம் முறுமுறுக்காங்க. எப்பொழுதுமே எங்களை பந்தி விசாரிக்கிறதுக்கு தான் இவர் போடுறாரு. 5 மீன் 5 அப்பத்தை 5000 புருஷர்களுக்கு நாங்கள் குடிஞ்சு எவ்வளோ நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்க, வேற ஆள் கிடைக்காதான்னு முறுமுறுத்தாங்க. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12வரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்கிறது தகுதி அல்ல. நாங்க பந்தி விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி அல்ல. கவனிங்க, இவங்க எல்லாம் சொல்றாங்க. அங்க இருக்கிறதான அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்தேவானை தெரிந்து கொண்டாங்க. 5வது வசனம் வாசிங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் தெரிந்து கொண்டாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. 7 பேர்ல இவர் முதல் ஆளா இவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சபையிலே சேர்ந்த உடனே கவனிக்கிறீங்களா, இவருடைய ஆக்ஷன் எல்லாம் இயேசுவை போலவே இருந்தது. பேச்சு, நட, வாகனங்கள், அன்பு கூறுகிற காரியம், மன்னிக்கிற காரியம் எல்லாம் இயேசுவை போல இருந்தது. எப்பொழுதுமே இந்த ஸ்தேவான் அடிக்கடி வானத்தை பார்ப்பார். உலக மனுஷர்களுக்கு அது வித்தியாசமா இருந்தது. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா, பணம்னாலும் வானத்தை பார்த்து ஜெபம் பண்றான், எதுக்கெடுத்தாலும் வானத்தை பார்த்து ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணிட்டு நம்மளை பார்த்து சொல்றான், இயேசுவானவர், வானம் திறந்திருக்கிறது, இயேசுவானவர் நிற்கிறதையும் நான் பார்க்கிறேங்கிறானே, அவர் செத்தவரை இவன் சொல்றானேன்னு சொல்லி அவனை பட்டணத்தை விட்டு, அதாவது நரகத்துக்கு புறம்பே ஒரு இருட்டறைக்கு கொண்டு போய், என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, எங்க கூட நீ வாழ்ற, ஆனா வானத்தை பார்க்கிறங்கிற, இயேசுவானவர் நிற்கிறாரு இறங்குறாருங்கிற அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை உரிறான். கவனிக்கிறீங்களா? வஸ்திரத்தை உறிஞ்சி அவனை முழங்கால் படியிட வச்சு கல்லால அவனை காயப்படுத்தி, நீ மறுதளிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறான். ஆனால் அந்த மனுஷனோ, கவனிங்க 60வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று இருந்து மிகுந்த சத்தமிட்டு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எங்க பண்ண ஜெபம்? இது யார் பண்ண ஜெபம்? இது இயேசு பண்ண ஜெபம். இது இயேசு வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே பிரதிபலிக்குது. பாருங்க, கையை உயர்த்தி. இயேசுவை இப்படித்தான் அடிச்சாங்க, இயேசுவை இப்படித்தான் நொறுக்குனாங்க, இயேசுவினுடைய வஸ்திரத்தை கலட்டினாங்க, சிவப்பு அங்கியை போட்டாங்க. அந்த மாதிரியே இவனுக்கு செய்யறாங்க. இவனுடைய சுபாவம் எல்லாம் கிறிஸ்துவையே பிரதிபலிக்கிறது. கையை உயர்த்தி. பந்தி விசாரணைக்கு போனவன், பந்தி சாப்பிட்றதுக்கு தண்ணி ஊற்றணும்னு போனவன், அவன் சாயல் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, அவனுடைய முகம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, அவன் பேச்சு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. நீங்களும் நானா இருந்தா எப்படி இருக்கும்? ஏயா என்னை அடிக்கிற? முகம் சில்லுன்னு கோப முகம் கட்டுற மாட்டோம். அடிச்சா நம்மளும் அடிக்கிறதுக்கு முந்தையாவது மாட்டோம். விடுன்னு அவனை ஒரு அடிக்காது.
எதுவுமே கிடையாது. உலகத்தின் கோபங்கள், தாபங்கள், எரிச்சல்கள், எதிர்ப்புகள் எதுவுமே இவன்ட்ட இல்லை. கிறிஸ்துவையே பிரதிபலிக்கிறான். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காட்சியை பார்த்த சவுல் மனம் திரும்பி பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய சுபாவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவனுடைய வஸ்திரத்தெல்லாம் சவுல் தான் காத்துக்கிட்டு இருந்தான். பாருங்க, ஆவிக்குரிய சபைக்கு நீங்க வந்திருக்கீங்க அருமையானவர்களே. வெளியே வாழ்க்கை வாழ்றீங்க. எப்படி வாழ்றீங்க? கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலித்து வாழ்றீங்களா? கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க மன்னித்து வாழ்றீங்களா? 2 அதிகாரம் தான் இவனுடைய அதிகாரத்திலே இருக்குது. 2 அதிகாரத்தில் 4-5 வார்த்தை தான் ஸ்தேவானை குறித்து எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி வாழ்றான். கையை உயர்த்தி. அதுக்குத்தானே உங்களை ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். இதற்குத்தானே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலக மக்களை போல வாழ்றதற்கு நாம் அழைக்கப்படலை. நாம் கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவை போல நம்முடைய சாயல் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. 6வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்தா, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் மேல் அந்த ஸ்தேவானை பார்க்கிறாங்க. என்னடா இவனுடைய ஒரு விதமான மாற்றமா இருக்கு. நம்ம ஊருக்குள்ள இருக்கான், நமக்குள்ள இருக்கிறான், சபைக்கு மட்டும் போயிட்டு வரான், ஆனா முழுவதும் மாறிட்டானே. இவன் முகம் எப்படி இருக்குது? அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். எல்லாம் ஜோர கைகளை தட்டுங்க. அப்படி இருக்குதா? அப்படி இருக்குதா? நீங்க யோசிங்க. சபைக்குள்ள மாறீங்க, உங்களுடைய ஆக்டிவ்கள் மாறி இருக்குதா? எதற்கு சபைக்குள்ள வாரீங்க? எதுக்கு கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார்? பாருங்க, நீங்க வெளியே எத்தனை பேர் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, போலீஸினுடைய சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்க, ஜெயிலுடைய சிறையிருப்புக்குள்ள இருக்காங்க. அவ்வளவு கொடுத்தாலும் விடுதலை பண்ண முடியல. அவன் செல்லைய நோண்டிக்கிட்டே கிடக்கிறான், வேலை வெட்டிக்கு போறதில்ல. உங்களை கர்த்தர் ரட்சித்து சபைக்குள்ள வைத்ததுக்கு காரணம் இயேசுவை நீங்க பிரதிபலிக்க. உங்க முகத்துல இயேசுவின் பிரச்சனை வரணும். உங்களுடைய நாவு இயேசுவை போல காணப்படணும். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து, தலைக்கு மேல கை தட்டுங்க. ஒரு மாதிரி வாழ்க்கை, ஒரு மாதிரியை பின்பற்றினார். நமக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான் ரோல் மாடல். அந்த மாடல் அப்படி காட்டினா பாருங்க. வாழ்ந்தது எங்க? 3 வருஷம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். ஆனால் இந்த ஸ்தேவான் அவரை போலவே வாழ்றான். அவர் வஸ்திரத்தை கிழிக்கும் போது, கள்ள தூக்கி எரியும் பொழுது, ரத்தம் அடியும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதே போல இவன் வாயில, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாது. என்ன ஆச்சரியங்க! இந்த சுவாபம் உங்ககிட்ட இருக்குதா? இயேசுவையே நீங்க பிரதிபலிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அவருடைய அடிச்சுவடை பின்பற்றத்தான் அந்த சபையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நீதிமானின் சபையில பாவிகள் நிலை நிற்பது இல்லை. ஆமா, கவனிங்க. பாவி பாவத்தையே செஞ்சு பாவியை நேசிக்கிறார். அவன் செய்யற பாவத்தை மன்னிக்கிறார். கவனிங்க, பாவத்தை வெறுக்கிறார். சபைக்குள்ள வந்துட்டு மறுபடியும் பாவத்துக்குள்ளே இருப்பானா நீ நினைச்சு நிக்க மாட்ட. அந்த கூட்டத்தில் ஓடிடுவ நீ. இன்னைக்கு உன் சுபாவம் இயேசுவின் சுபாவம் போல மாறணும். கையை உயர்த்தி. இவனுக்குள்ள 10 சுபாவம் இயேசுவை போல மாறினது. ஆனா 3 சுபாவத்தை மட்டும் நான் இப்ப பிரசங்கம் பண்றேன். இயேசுவை போலவே மன்னிக்கிற சுபாவம் கொண்டவன் ஸ்தேவான். நீங்களும் மன்னிக்கணும். இயேசு கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரே என்னை எதுக்குறான், என்கிட்ட தர்க்கத்துக்கு வர்றான், அதுக்கு அடுத்து என்ன மனஸ்தாபப்படுத்த மன்னிப்பு கேட்கிறான். எத்தனை முறை மன்னிக்கணும்? ஆண்டவர் உடனே இயேசு சொன்னார்,
7 மனஸ்தாபப்பட்டான். பார்த்தீங்களா? அந்த வசனம் வாசிங்களேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 3வது 4வது வசனம் வாசிங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், ஒரு சகோதரன் விரோதமா குற்றம் செய்யறான், அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான். ஐயோ என்னை மன்னிச்சுக்கங்க, நான் மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னா அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். எத்தனை முறை இந்த சுபாவம் வேணும். சில ஆட்கள் பேசவே மாட்டாங்க, அப்படி முறைச்சிட்டு போயிருவாங்க. மன்னிக்க அதெல்லாம் இருக்கக்கூடாது. மன்னிக்கணும், மறக்கணும். கையை உயர்த்தி மன்னிக்காத கூட்டம் வெளியே இருக்கிறது, பழி வாங்குற கூட்டம் வெளியே இருக்கிறது. அங்கிருந்து தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய இருதயம் மன்னிக்கணும். மன்னிக்கிறதுல இயேசுவை போல ஸ்தேவான் மாறினான். அன்பு காட்டுகிறதுல இயேசுவை போல ஸ்தேவான் மாறினான். ஜனங்களை உபசரிக்கிறதுல இயேசுவை போல ஸ்தேவான் மாறினான். விசுவாசத்துல இயேசுவை போல ஸ்தேவான் மாறினான். பரிசுத்த ஆவியில நிறைகிறதுல இயேசுவை போல ஸ்தேவான் மாறினான். ஜெப வாழ்க்கை இயேசுவை போல ஸ்தேவான் மாறினான். பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இயேசுவை போலவே பிரசங்கம் பண்ணினான். ஞானத்துல இயேசுவை போலவே ஞானமாய் பேசினான். அற்புதம் செய்கிறதுல இயேசுவை போலதான் அற்புதம் செய்தான். ஹல்லேலூயா. அவன் முகப்பாகனை கூட இயேசுவை போல இருந்தது. ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை போலவே பிரதிபலிக்கிறாரே, இயேசுவை போலவே மன்னியும் என்று சொல்லுகிறாரே. மேல கல்லறி விழுகிறது, அவனை நிர்வாணப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு, இயேசுவே என்னை காண்கிற தெய்வமே, இவர்கள் மேல இந்த பாவத்தை சுமத்தாதிரும். இது இயேசு ஜெபம் பண்ண ஜெபம் அல்லவா? அப்படியே ஜெபம் பண்றார். இயேசுவை போல பிரதிபலிக்கத்தானே உன்னை கர்த்தர் விசுவாசியாய் வைத்திருக்கிறார். உன் மேல இருக்கிற அபிஷேகம் அதற்காகத்தானே, உன் மேல இருக்கிற அழைப்பு அதற்காகத்தானே வைத்திருக்கிறார். பிரதாப்பு சொன்னது போல தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறாரே சபைக்கு. ஹல்லேலூயா. கருவை கர்த்தருடைய கண்கள் அல்லவா கண்டதுங்கிறார் தாவீது. ஆகையினாலே கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கணும். ஞானத்துல நிறைந்து கிறிஸ்துவை போலவே அவன் வாழ்ந்தான். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அப்பொழுது லிபர்த்தினார் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சீரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடைய தர்க்கம் பண்ணினார்கள். ஸ்தேவானோடு கவனிங்க, இந்த உலகம் நம்ம கூட தர்க்கம் பண்ணும், வலிய சண்டை இருக்கும். நாம் இந்த உலகத்துக்கு நாம் தான் எதிராளி, உலகம் நமக்கு எதிராளி. தர்க்கம் பண்ணும். வாசிங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க. பாருங்க, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போய். ஜோர கை தட்டுங்க. அப்படின்னா என்ன? ஆமா, அந்த ஞானத்தினால நிரம்பி வாழ்றார். கிறிஸ்துவை அறிந்த அந்த ஞானம், ஆமா, கிறிஸ்துக்குள்ள வாழ்ற அந்த ஞானம் என்ன அற்புதம், என்ன அதிசயம். ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியலையே. ஒவ்வொரு தேசத்துக்காரனும் வந்து போராடுறான். அறிஞ்ச சத்தியத்தை அவனை மடக்க முடியல. ஆமாங்க, அப்ப அவன் மன்னிப்பு கேட்கல. அவன் பேசின ஞானத்தை எதிர்த்து நிற்க யாராலையும் முடியல. இன்னைக்கு பிசாசு அநேகரை வஞ்சிக்கிற அருமையானவர்களே. ஞானவான்கள் கூட பேதையால் போய் தண்டிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசைகளை கொடுக்கிறான். பண ஆசை, பொருளாசை, தகுதிக்கு மேல வீடை கட்டணும்னா ஆசைகள் பிரபலமா விதைக்கிறான். அதுல மாட்டிக்கிறான். ஞானம் இல்லாம மாட்டிக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஞானத்துல நிறைந்து வாழ்ந்தா ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சிருவீங்க. கர்த்தருடைய ஞானத்தை கேட்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். இயேசு கிட்ட ஒரு ஞானம் இருந்தது. இயேசுவின் ஞானத்தை பாருங்க.
அவர் வாழ்ந்த ஊரில் மத்தேயு 13:54-55. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து தான் வளர்ந்த ஊரில் இயேசு வந்து தாம் வளர்ந்த ஊரில் வந்து அவர்களுடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவருடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? என்னங்க இது? இந்த இயேசு இப்படி பிரசங்கம் பண்றாரு, இந்த செய்கை எங்க இருந்துங்க வந்தது? இவரு யோசேப்பின் குமாரன் அல்லவா? மரியாள் மகன். கீழே வாசிங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவங்க அப்பா ஆசாரி தச்சன் வேலையில் அல்லவா இருந்தாரு. நம்ம எல்லாம் பாப்போமே, நமக்கு மேஜர் டேபிள் செய்யற ஒரு மகன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? கவுன் எல்லாம் சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. இயேசு மாம்சத்துல தான் இருந்தாரு. முழுக்க இயேசு தெய்வமாய் வாழ்ந்தார். கையை உயர்த்தி, இயேசு தெய்வங்க. இயேசுவின் இடத்துல வந்த ஞானம் தெய்வீக ஞானங்க. அவரோடு ஒட்டுங்க, அவரை பிடிச்சுக்கோங்க, ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை இப்போ வாசிப்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும். இங்க பாருங்க, உங்களை விரோதிப்பான், ஆனா ஒருவனும் உங்களை எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களை எதிர்ப்பாங்க, கேள்வி கேட்பான். நாங்கெல்லாம் இப்படி இருக்கோம், மாப்பிள்ள உனக்கு தண்ணி அடிக்க தெரியாதா, சீரட்டு அடிக்க தெரியாதா, இப்படி போறையே அப்படின்னு ஏதோ நமக்கு பெரிய சொந்தம் கொண்டாடுற மாதிரி கேட்பான். விளங்குதா? ஆனால் நம்ம ஞானமாய் சொல்ற பதில்ல அவன் அப்படி சொல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இவனுக்கு என்ன பதில் சொல்ல. நீங்கள் பேதையை போல சொன்னாலும் எதிர்த்து அவனால் நிற்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க. அந்த ஞானம் உங்களை உயர்த்திடும். ஆண்டவரோடு பேசுகிற மனுஷனுக்கு தனி ஞானம் இருக்கும். அவன் எதை செய்தாலும் கர்த்தர் வாக்கிய பண்ணிடுவார். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேதைகளை ஞானியாக்குறவர் அவர்தான். பேதைகளை ஞானியாக்குவார். அல்லேலூயா. ஞானின்னு சொல்றானே, அந்த ஞானிகளை பைத்தியமாக்கிடுவார். பைத்தியங்களை ஞானவானாக்கிடுவார். ஆமா, உலகம் உங்களை பைத்தியம்னு சொல்லலாம். இல்ல, அவங்க தான் பைத்தியம், நீங்க ஞானவான்கள். ஆமா, இன்னைக்கு அந்த ஞானத்தை உங்களுக்கு தாரார். ஸ்தேவான் பேசுகிற ஞானத்தை ஒருவரும் எதுக்க முடியல. அந்த ஞானம் இயேசுகிட்ட இருந்த ஞானம் அப்படியே அந்த ஸ்தேவானுக்குள்ள இறங்கின. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்த ஞானம். நீ பேசும்போது ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத, விரோதிக்க முடியாத ஞானத்தை உனக்கு தாரேன். இந்த ஞானத்தை இன்னைக்கே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது இந்த ஸ்தேவானுக்குள்ள இருந்த ஒரு இயேசுவை போல வாழ்ந்ததுக்கு காரணம் பரிசுத்தாவிலே நிறைந்து வாழ்ந்தார். 6வது அதிகாரம் அப்போஸ்தலர் 6:5 வாசிங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பரிசுத்தாவில நிறைந்து வாழ்ந்ததுனால கிறிஸ்துவையவே அவர் பிரதிபலித்தார். அருமையானவர்களே, நமக்கு ஆவியானவரை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? யோவேல் தீர்க்கதரிசி காலத்துல தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டது. மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்ல நீங்க நிறைந்து வாழ்ந்தா இந்த உலகத்தை ஜெயிச்சிடலாம், கிறிஸ்துவையே வெளிப்படுத்தலாம். கையை உயர்த்தி பேசலாம். கவனிங்க, ஆள்கிட்ட ஆனா உள்ள பரிசுத்தாவில் நிறைஞ்சிட்டே இருக்கணும். அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கணும். அந்நிய பாஷையில பேசுறவன் ஆண்டவரோடு பேசுறான், ரகசியத்தை பேசுறான், ஆனா அவனுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆவியானவரோடு நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணி எடுக்கலாம், காய்கறி வெட்டலாம், சமைக்கலாம், ஆனா ஆவியானவரை விட்டுறக்கூடாது. உள்ள அந்நிய பாஷை பேசி, எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசி பாருங்க. அந்த பரிசுத்தாவில நிறைந்தபடினாலே இயேசுவை குறித்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் அப்போஸ்தலர் எழுதின, அதாவது லூக்கா எழுதின புத்தகத்தை எடுத்துக்கோங்க. 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு சொல்றாரு. கவனிங்க, இயேசு சொல்றாரு. எல்லா தன்னை பின்பற்றின அவ்வளவு கூட்டத்தார பார்த்து சொல்றாரு. இங்க கவனிங்க, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது,
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்க மேல இருக்கிறாரா? இருந்ததுனால நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால தருத்தினெல்லாம் நான் ஐஸ்வர்யவானாக்க போறேன். கையை உயர்த்தி. இருதயம் வியாதிக்காரனெல்லாம் குணமாக்க போறேன். சிறைப்பட்டவனெல்லாம் நான் சிறையா விடுதலை கொடுக்க போறேன். கடகடன்னு வாசித்துருமா. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். கை தட்டுங்க. இதெல்லாம் அபிஷேகத்துல இறங்குதுங்க. இறங்குது அபிஷேகத்துல. ஆவியானவர் கர்த்தரே ஆவியா இருக்கிறார். நீங்க மட்டும் அபிஷேகத்துல நிரம்பி வாழ்ந்துட்டீங்கன்னா எவனும் உங்களை எதுக்க முடியாது. பிசாசு உங்களை கண்டு பிசாசை போன்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்களோட அந்த அபிஷேகமே பிசாசை துரத்திடும். அந்த மகிமையே பிசாசை துரத்திடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதத்தில் ரொம்ப நாளா பிசாசு பிடிச்சவன் வஸ்திரம்ல நிர்வாணமா ரொம்ப நாளா இருந்தவன். அவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. கல்லை எடுத்து தான் சரீரத்தை தானே ரத்தத்தை வடிச்சவன் அந்த பிசாசு வந்து. ஆனால் இயேசு ஊழியம் செய்யற நாட்கள்ல அப்படி பார்க்கத்தான் அந்த பிசாசு பிடிச்சவன் செஞ்சான். அலறான், வாயிட்டு சொல்றான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன? எங்களுக்கு என்ன வேதனைப்படுத்தவா வந்தீர்? அவன் சொல்றான், இந்த பாதாளத்துல எங்களை அனுப்பி விடாதீங்க, வேண்டிக் கொள்றான். எங்களை பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்புங்க. பன்றியும் நானும் தான் ஒண்ணுங்கிறான். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும், வெகு நாளா பிசாசு பிடிச்சவன், வஸ்திரம் தரியாதவனும், வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே. கவனிங்க, இயேசுவை பார்த்த உடனே அவன் தப்புன்னு விழுறாங்க. ஏன் தெரியுமா? அவர் மேல இருந்த அபிஷேகம். பக்கத்துல பார்த்து சொல்லணும், அவர் மேல இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் பண்ற வேலை. பிசாசு குப்புற விழுறாம யாராலையும் அடக்க முடியாது. ஆனா இயேசுவை பார்த்த உடனே பதிலே சொல்ல முடியல, டப்புன்னு விழுறான். விழுந்துட்டு என்ன சொல்றான்? இயேசுவே, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. உன்னதமா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, நீர் வானத்திலிருந்து வந்தவர், உன்னதமான தேவனுடைய குமாரனே. எனக்கும் உமக்கும் என்ன? நான் பிசாசு, நீர் தெய்வம், எனக்கு உமக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னார். தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடிக்கு. எங்களை பாதாளத்துல போக கட்டளையிடக்கூடாது. அவன் சொல்றான் பாருங்க, பாதாளத்தை பத்தி அவனுக்கு தெரியுது. அங்க எரியிற இடம் விசுவாசிய உனக்கு தெரிய மாட்டுக்கு, பிசாசுக்கு தெரியுது. கர்த்தருடைய பிள்ளையே, மகனே, ஒரு பாதாளத்துக்கு போக கூடாது, ஒரு பிசாசுடைய கிரியில் அகப்படக்கூடாது. அதை விரட்டுறதுக்கு அபிஷேக ஆவியானவர் தேவை. கையை உயர்த்து. ஆவியில நல்லா நிரம்புங்க, பிசாசு ஆட்டோமேட்டிக் ஓடிடும். ஒரு பெண்ணு திடீர்னு நைட்டு கதவெல்லாம் அடைச்சிருக்குது, கத்துறாலாம். அவங்க அப்பா அம்மா வந்து வேற வீட்டில் படுத்திருக்காங்க. இந்த ஊரே எந்திரிச்சிட்டு திறக்க முடியல. இவாளு அந்த பிசாசு பிடிச்சி உணர்வு இல்லாம கத்திக்கிட்டு இருக்கிறான். கதவை உடைச்சி அவளை வெளியே கொண்டு வந்து அந்த கூச்சல்ல பிறகு அடுத்த நாள் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, என்ன பாஸ்டர் திடீர்னு இப்படி கத்துனான்? நான் கிட்ட போறதுக்குள்ளேயே எனக்கு ஆவியானவர் எனக்குள்ள தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அபிஷேகத்தில் கிட்ட போற ஆட்டோமேட்டிக் விடுதலை ஆயிட்டு. கையை உயர்த்தி உடனே எந்திரிச்சு சொல்றான், அம்மா, ஏதோ என்னை ஒரு பெரிய ஒரு ஆவி என்னை போட்டு அமுக்கிக்கிட்டு இருந்தது, எனக்கு இப்ப தெளிவா இருக்குமா அப்பா, எனக்கு தெளிவா இருக்கு அப்படிங்கிறா. கவனிக்கிறீங்களா? 2-3 குழந்தைகளை பெற்றவா. என்ன அதிசயம்! ஒன்றும் போய் ரொம்ப நேரம்லாம் நான் எடுக்கலை. எனக்கு தெரியும் ஆவியானவர் தான் விடுதலை செய்வார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசு அநேகரை வஞ்சிக்கிறான். பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க, பிசாசின் கிரிகளை அழிக்க கர்த்தர் தம்முடைய ஆவி அனுப்பியிருக்கிறார். எல்லாம் கைகளை உயர்த்தி, பரிசுத்தாவில நிறைஞ்ச மகனே, பரிசுத்தாவில நிற மகளே, வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொல்லாத ஆவி தொடக்கூடாது. மாம்ச கிரிகளை உண்டாக்குற பொல்லாத ஆவி தொடக்கூடாது.
உன்னை பார்த்து நடுங்கணும், உன்னை பார்த்து பின்னாலேயே போகணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் நீ வளர்த்துக்கிட்டே இருக்கணும். பேசணும், அந்நிய பாஷை பேசணும். நாள்கிட்ட பேசுவேன், அப்படி இப்படி சிரிப்பேன், ஆனால் உள்ள அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். அது அந்து போகவே கூடாது. கையை உயர்த்தி அது அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். பிசாசு ஆட்டோமேட்டிக் ஓடிடுவான். கடைசியில் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். அற்புதம் செய்கிறதுல இயேசுவை போலவே செய்தான். நீங்கள் ஒவ்வொருவரும் அற்புதம் செய்யணும். கவனிங்க, நீங்கள் அப்படி வியாதிக்காரங்களை தொட்டாலே அற்புதம் நடந்துடும். வாசிமா அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இவன் யாருங்க? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், தண்ணி ஊத்துனவன். சாப்பிட்றவங்களுக்கு பந்தி விசாரப்பக்காரன தான் இருந்தான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளேயே அவன் வாழ்ந்தபடினாலே இயேசு செய்த அற்புதத்தை இவனும் செஞ்சான். கையை உயர்த்தி, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் யாவன, என் நாமத்தினால வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்பாங்க, சுகமாயிரும். அதை நீங்க கொண்டு வரணும், பிராக்டிக்கல்ல கொண்டு வரணும். ஏதோ பாஸ்டருக்கு தான் ரொம்ப வரம் இருக்குது அப்படின்லாம் நீங்களே ஜெபம் பண்ணணும். ஆமா, இவன் பந்து விசாரிப்புக்காரன் தான். இவன் குத்தி இந்த 2 அதிகாரத்துல இருக்கு, வேற இல்லை. பயங்கரமா இவரை குறித்து எழுதியிருக்கிறது. கையை உயர்த்தி இந்த அற்புதம் செஞ்சான். இந்த அற்புதம் இயேசு நிறைய செஞ்சார். உங்களுக்கு தெரியுமா? ஆமா, கானாவூர் கல்யாணத்துல வெறும் தண்ணீர் தான். அந்த தண்ணீரை மொண்டு கொடுங்கப்பா அப்படிங்கிறாரு. கற்சாடியில் உள்ள தண்ணீர், காலை கழுவ வைத்த தண்ணீர் தான். மொண்டு கொடுங்கன்னு பந்து விசாரிப்புக்கார தண்ணி ஊத்துனவங்ககிட்டயே சொல்றாரு. குடிச்சு பார்த்தவங்க அப்படி தேனா இருக்குது. தண்ணி தான் கலராய் கலராய் ருசியாய் மனமாய் மாறிடுச்சு. கையை உயர்த்தி, ஏன்னா இயேசுவினுடைய அப்படியே மாறிடும். இயேசு தாங்க தெய்வம். அந்த வசனம் சொல்லுது இப்படி முதலாம் அற்புதத்தை செய்தார். இப்போ ஒரு அதிகாரம் வாசிங்க, யோவான் 20வது அதிகாரத்தில் 30வது வசனம். இந்த பைபிளில் சொல்ல முடியாத அற்புதங்களை இயேசு செய்தார். வாசிங்க. இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை கவனிங்க. இந்த புத்தகம் பூரா அற்புதம் நடந்த புத்தகம் தான். 2 மீன் 5 அப்பத்தை பெருக செய்தார். 7 அப்பம் சிறு மீனை இன்னும் 4000 பேர் சாப்பிட்டு 7 குடரை எடுக்க செய்தார். மீனே பிடிக்க முடியல. இயேசு அந்த படகுல ஏறி அப்படி வலை கிழிந்து போகத்தக்க 2 படகம், எல்லாமே அற்புதம் தான். ஆனா நீங்க வைத்திருக்கிற பைபிள்ல சொல்லுது, இந்த புஸ்தகத்துல எழுதிராத வேறே அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். கையை உயர்த்தி, ஹல்லேலூயா. உங்களை எதுக்கு இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? நீங்களும் அற்புதம் செய்யத்தான், உங்க வாழ்க்கை அற்புதமாய் மாறத்தான். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீங்க போங்க, அற்புதம் நடக்கும். சும்மா போயிட்டு வாங்க, அற்புதம் நடக்கும். பேசுங்க, அற்புதம் நடக்கும். இயேசு சுகமாக்குவார்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்துருங்க, சுகமாக்கிடுவாரு. அதை சொல்லவே மாட்டேங்க. நீங்க கையை தட்டுங்க. ஆமா, அற்புதம் ஸ்தேவான் செஞ்சான். இயேசு செய்த அதான் இயேசுவையே பிரதிபலித்தோம். எல்லாரும் எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க. தலையில் இப்ப கை வைங்க. அற்புதம் செய்ய இயேசு சிலுவையில மரித்தார். அந்த சிலுவை தான் இதற்கு காரணம். உனக்காக எனக்காக சாபத்தை கொடுத்த அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு உன்னை தொட முடியாதபடி தடுப்பு சவராய் இருக்கிற பாவம் மன்னிக்கப்பட இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். உனக்காக எல்லாம் எந்திரிங்கம்மா. உனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், உனக்காக இயேசு காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். உனக்கு சமாதானத்தை உண்டு. நீ பேயை துரத்த, நீ பிசாசு ஜெயிக்க, நீ பாவத்தை ஜெயிக்க, இந்த உலகத்தை ஜெயிக்க இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார். அவரையே பாருங்க, அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கும். அவரையே பாருங்க. இப்பொழுது எல்லாரும் கைகளை தட்டி ஆவில நிரம்புங்க. சிலுவையை பார்க்கிறேன், அந்த இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுறத பார்க்கிறேன், அந்த இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறத பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஓ, நீ ஒரு ஞானவானாய் மாறுறத பார்க்கிறேன், நீ ஆவில நிரம்பி வாழ்றத பார்க்கிறேன், நீ அற்புதம் செய்கிறத பார்க்கிறேன். ரா 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 ரிதல ரதல ரதல ரா ரே ரே ரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும்,
இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.